திரும்ப அடிக்கிறதுல அந்த சாட்டையில் ஒரு பிடியில் கைப்பிடியில் 12 சாட்டைகள் இருக்குமா. ஒரு அடி அடித்தால் 12 அடி அதில் விழும். அந்த 12 சாட்டையிலும் முனி ஒரு எண்டில் உடைந்த எலும்புகள் அல்லது மீன் பிடிக்கிற ஹூக்ஸ் மாதிரி அதை போட்டிருப்பார்களாம். ஒரு அடி அடித்தால் அந்த இரத்தத்தை அப்படியே சதையை கிழித்து கொண்டு வருவான். அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் நமக்கு மீட்பு உண்டாகும்படி அவர் அந்த பாடுபட்டார். அப்படி 39 அடிகள் அடித்தார்கள். 40 என்று 12 480 - 12 368 அடி அந்த சாட்டைகளினால் அவர் வாங்கினதால் அவருடைய பாடு எப்படி இருந்திருக்கும். அவருக்கு நியமிக்கப்பட்ட பாடுகளை எல்லாம் அவர் சிலுவையில் செய்து முடித்தார். இரண்டாவதாக he defeated Satan, சாத்தானை முறியடித்தார். யோவான் 12 31 32 படியுங்கள். தேவன் யோவான் 12 31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். எபிரேயர் 2 14 15 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அவர் ஜீவனை விட்ட பொழுது பிசாசானவன் கீழே தள்ளப்பட்டான். மரணம் ஜெயிக்கப்பட்டது. மூன்றாவதாக பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்தார். breaking down of the middle wall of partition to make Jews and Gentiles. Ephesians 2 14 16 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த ஜென்டைல்ஸுக்கும் யூத மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிடுறதுக்குள்ள பகையை அவர் சிலுவையில் அந்த நடுச்சுவரை தகர்த்து எடுத்து போட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் கிரேக்கர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு ரோமர்கள் ஆண்டார்கள். ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷம் நியாயப்பிரமாணம் யூதர்களிடம் இருந்தது. யூதர்கள் மற்ற ஜாதியாரை, மற்ற புற மதஸ்தாரை அவர்கள் மனிதர்கள் என்றே மதிப்பதில்லை. என்றால் ஆண்டவராய் வானத்தை மேம்படுத்த ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆகையால் இந்த பிரிவினையை முறிக்க, இந்த நடுச்சுவரை தகர்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து சிலுவையில் மாண்டார். தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்வதை அவர் செய்து முடித்தார். சாத்தானின் சாவின் ரூல், கேன்சலேஷன் ஆஃப் ரெயின் ஆஃப் டெத், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அளித்தார். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது, சொன்னால் டைம் இருக்கிறது. ஒரு தடவை ஒரு மிஷனரியிடம் ஒரு வாலிபன் வந்து கேட்டான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாலிபன் ஒரு மிஷனரியிட்ட வந்து கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் கொஞ்ச நேரம் அவனை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், இட் இஸ் டூ லேட். அந்த பையனுக்கு ஒரே பெரிய ஷாக் ஆகி போய்விட்டது. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து கேட்கிறான், ஐயா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு
என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் அந்த மிஷனரி சொல்லுகிறார், இட் இஸ் டூ லேட். அவன் அழ ஆரம்பிக்கிறான். அப்பொழுது இந்த மிஷனரி சொல்லுகிறார், சகோதரனே, ரட்சிக்கப்படுவதற்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி டன். ஏற்கனவே அது செய்து முடித்தாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாய். அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். எனக்கு நன்றாக ஜெயமாக இருக்கிறது. அருமையான பெரிய சகோதரி, நான் இங்கே வருவது ஷிஃப்ட் டியூட்டி முடிஞ்சு எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு 3-4 மணிக்கு தான் இங்கே சர்ச்சுக்கு வரேன். அப்பொழுது 5 மணி வரைக்கும் சர்ச்சு நடக்கும். அப்பொழுது நான் சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் உண்டு, அநேக கெட்ட பழக்கங்கள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவ வழிபாடுகளில் மிகவும் கண்டிப்பாக வளர்க்கப்பட்டவன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய அண்ணன் ஒரு நாள் சீட்டு விளையாடி கொண்டு இருந்தார். இங்கே இருந்த முன்னால் இங்கே இருந்தவரோட பாலசிங், எங்கள் அம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோட இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, சீட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கம்பை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல 4 ஓதை அண்டையிலிருந்து சீட்டுக்கு விளையாட்டு கிடையாது. எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் காலைல 5 மணியிலிருந்து எப்பொழுதுமே ஆராதனை நடக்கும். சண்டே கிளாஸ், என்னுடைய ஸ்கூலில் சண்டே கிளாஸ் நடக்கும். மார்னிங் சர்வீஸ் எங்கள் கிராமத்தில் முடித்துவிட்டு 5 கிலோமீட்டர் ஓடி அங்கு சண்டே கிளாஸ் முடித்துவிட்டு திரும்ப 12 மணி சர்வீஸுக்கு ஓடி வரும். 10 கிலோமீட்டர் சண்டே கிளாஸ் ஓடி போவோம். அப்படி ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டில் வளர்ந்தால் கூட என்னுடைய 34வது வயது வரைக்கும் அநேக பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தது. ஒரு நாள் என்னுடைய சிகரெட்டு இங்கே தான் இருக்கும், அந்த ஃபேனுக்கு அடியிலிருந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சகோதரி அவர்கள் பிரசங்கித்தார்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலிருந்து, தேசத்திலே காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. நாட்டுப்புறாவே, உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கிடும். காட்டுப்புறாவின் சத்தம் சினிமா பாட்டு என்று சொன்னார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த நிமிஷமே அந்த சினிமா பார்க்குற ஆசை என்னை விட்டு போய்விட்டது. நிறைய புத்தகங்கள் படிப்பேன், கெட்ட படங்கள் பார்ப்பேன். அந்த பழக்கம் அப்படியே போய்விட்டது. ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் அப்பொழுது எனக்கு ஒரு நல்ல சம்பளம், ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்தேன். தமிழ்நாட்டிலே அப்பொழுது தி பெஸ்ட் பே மாஸ்டர் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் தசமபாகெல்லாம் கொடுப்பதில்லை. பணம் அதிகமாக இருந்ததில்லை, பாவம் அதிகமாக இருந்தது. அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்தேன். 1 மாதம் கொடுத்தேன். 12 வருஷம் பெரிய வியாதியில் இருந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டபோது சுகமான மாதிரி 12 வருஷம் அந்த கெட்ட அடிமைத்தனத்தில் ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருந்த எனக்கு அந்த மாதமே அந்த பழக்கம் என்னை விட்டு நீங்கி விட்டது. அதன் பிறகு ஆண்டவர் என்னை முழுதுமாக கழுவினார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ரட்சிப்பு நமக்காக சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். புதிதாக யாரும் வரவில்லை. எல்லாருமே என்னை விட மிகவும் சீனியர்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்காகவும் ரட்சிப்பை செய்து முடித்திருக்கிறார். ரட்சிப்பு உங்களுக்கு உண்டா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் மாத்திரம் போதாது, மோட்சம் கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் உலகத்தில் வாழ்ந்து கண்ணை மூடினால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். மற்றபடி இங்கு ஐஸ்வர்யவனாக இருந்தால் அவன் அங்கே பிச்சைக்காரனாக மாறினான். அங்கே அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது. ஆகையால் இன்றைக்கே ரட்சின நாள், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் யாரும் கவலையற்று இருக்கக்கூடாது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் தான். இன்னொரு வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். கடைசி 7வது வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். ரொம்ப டைம் ஒன்றும் ஆயில்லை, நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். வி ஆர் இன் டைம். என்னாச்சு? 2:10 தான். பாருங்கள், லூக்கா 23வது அதிகாரம் 44வது வசனம். எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். லூக்கா 23:44. கர்த்தர் சிலுவையிலே அவர் பாடுபட்ட நேரம் 23:44 வாசிங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 6 மணி நேரமா இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்பதான் அவர் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். 6 மணி நேரம்ல இருந்து 9 மணி நேரம்னு சொல்லும் பொழுது, அதாவது நமக்கு காலையில் 6 மணிக்கு இங்க விடியுது இல்லையா? அந்த 6 மணி ஒரு நாளின் ஆரம்பம். காலையில் நம்ம 6 மணி வச்சிருக்கோம். ஆனால் அது யூதர்கள் அங்கே கரெக்டாக வச்சுருந்தாங்க. நாள் ஆரம்பிக்கிறத 1 மணி 1ன்னு வச்சுருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் நாள் ஆரம்பமாகும். அப்போது காலையில் 6 மணின்றது 1 மணின்னு சொன்னால் 12 மணி என்ன கணக்காகுது? 12 மணின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன கணக்காகுது? 6 மணி. 6ஆம் மணிலேருந்து 9ஆம் மணின்னு சொல்லும்போது 12லேருந்து என்ன ஆகுது? 3 மணி வரைக்கும். நம்முடைய கர்த்தர் மத்தியானம் 12வது மணியிலிருந்து 3வது மணி வரைக்கும் அங்கே சிலுவையிலே பாடுபட்டு கடைசியில் 3ஆம் மணி வர்ற பொழுதுதான் ஆவியை விட்டார். 3 மணி நேரம் மும்மணி தியான ஆராதனைன்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் 6 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆராதனை நடத்துகிறவங்களே வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயில் மும்மணி தியான ஆராதனைன்னு சொல்லி 12லேருந்து 3 மணி வரைக்கும் 7 வார்த்தைகளை பேசி சைலண்டாக இருந்து எல்லாம் கேட்டு அமைதியாக போவாங்க. அதனால் நாம் அவசரப்பட வேண்டாம். வி ஆர் இன் டைம். 2:15 தான் ஆச்சு. இன்னும் கடைசி வார்த்தைக்காக நாம் போகிறோம். அருமையான சகோதரன் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக மீண்டும் அந்த 6வது சரணத்தையே பாடலாமா? 6வது சரணத்தையே 6. பரிசுத்த ஸ்தலத்தில் தொங்கின மூடி நின்ற திரைச்சீலையும் மேலே துவங்கி 2ஆக கிழிய எல்லாம் முடிந்ததென்றார். என் தேவனே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைத்தேன் என்று நம் இயேசு தலையை சாய்த்து தம் ஜீவனையும் விட்டார். என்று நம் இயேசு தலையை சாய்த்து தம் ஜீவனையும் விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடலாம். பரலோக பிதாவே, இந்த வருடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பாடு தியானங்களை தியானிக்கும்படியாய் சபைக்கு கொடுத்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, ஒன்று கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் எங்களை ஆண்டவரே இந்த பாடுகளோடு கூட ஐக்கியப்படுத்தின தயவுக்காக நன்றியோடு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாடுகள் இல்லாவிட்டால் எங்கள் ரட்சிப்பை நாங்கள் இழந்து போயிருப்போம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த பாடுகளை ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே அறிந்தவர்களாய் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே சபையாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் மறுபடியுமாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒருமுறை கூட ஆண்டவரே சுத்திகரிக்கும்படியாய் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஒன்று கூட எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அறிந்திருக்கிறபடி அநேக காரியங்கள் குறித்து நாம் பேசினோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாய், இயேசு இந்த உலகத்திற்கு எந்த காரியத்துக்காக வந்தாரோ
எந்த காரியத்துக்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை 6 வார்த்தைகளில் நாம் அறிந்திருந்தோம். 6வது வார்த்தை சொன்னபடி முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையின் பிறகு இந்த வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் நாவை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே 2 வசனத்திலே பிதாவே, பிதாவே என்று சொல்லுகிறார். ஆரம்பத்திலே பிதாவே என்று ஆரம்பித்தவர் கடைசியாய் முடிக்கும் பொழுதும் பிதாவே என்று முடிக்கின்றார். அது மாத்திரமல்ல, மகா சத்தமாய் கூப்பிட்டு 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்த பொழுது மகா கூக்குரல், எல்லாம் முடிந்த பிறகு எழுந்ததான ஒரு கூக்குரல், பிதாவினிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிற காரியம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் அறிந்திருக்கிறபடி 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரை எந்த விதமான காரியங்கள் காணப்பட்டது? பிதா என்று அழைக்கப்பட முடியாத ஒன்று, முதலாவது ஆத்வையிலே சொல்லப்பட்ட அந்த பிதா என்றதான காரியம் இந்த 6 வசனங்களிலே 5 காரியங்களிலே வார்த்தைகளிலே கூப்பிட முடியவில்லை. காரணம், மனுக்குலத்தினுடைய காரியங்கள் தேவனை தூரமாய் விளக்கிவிட்டது. நாம் எல்லாம் அறிந்திருந்ததுதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது நாம் அறிந்ததான காரியமாய் இருக்கிறது. இயேசு சங்கீதம் 31:5 நாம் வாசிக்கும் பொழுது, படிக்க வேண்டாம், படிங்களா? 31:5. உமது கையில் என் நாவை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது இதை எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பாக நடைபெற வேண்டியதான ஒரு சம்பவத்தை தாவீது முன்பாகவே தீர்க்கனாய் இருந்தபடியினாலே அறிந்தவராய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பிதா யார், பிதா யார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று வேதத்திலே யோவானிலே சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பெற்றோர்கள் இயேசுவை எருசலேமின் பண்டிகைக்கு வந்த பொழுது தவறவிட்ட பொழுது தூரத்தில் கடந்து அந்த எருசலேமின் பண்டிகை விட்டு தூரத்தில் வந்த பொழுது பிறகுதான் தெரியுது தன்னுடைய குமாரனை அவர்கள் விட்டு வந்தார்கள். மறுபடியுமாய் திரும்பவும் எருசலேமுக்கு கடந்து செல்லும் பொழுது அவர்கள் வேத பாரகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிற மகனே, ஏன் எப்படி போய் செய்தான் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்ன காரியம், என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் ஈடுபட வேண்டும் என்றது அறியீர்களாம். இயேசு தொடக்கத்திலிருந்தே பிதாய்க்கு என்ன செய்ய வேண்டும், தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை அவர் அறிந்தவராய் இருந்தார். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, படிக்க வேண்டாம், இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்ததான தேவன் வார்த்தையினாலே சிருஷ்டித்த பொழுது செல்ல பிள்ளையாய் பிதாவினிடத்தில் இருந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை தெரிந்தவர், பிதாவினுடைய நோக்கத்தையும் அறிந்தவராய் பிதா மனிதனை உருவாக்கின பொழுது, செம்மையானவனாய் உருவாக்கின பொழுது, தேவனுடைய கற்பனையை விட்டு விலகின பொழுது, பாவமானது மனிதனை ஆண்டிக் கொண்ட பொழுது
பாவத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாய் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னையே அதற்கு ஒப்பு கொடுத்தவராய் தான் இயேசு இது பூமிக்கு வந்தார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக பிதா சொல்லவில்லை, பிதாவுடைய சித்தத்தை அறிந்ததான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க தாமே முன் வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 15 அதிகாரம் 16 வசனம் 17 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பிதாவை குறித்ததான அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 16:32 மாத்திரம் வாசிக்கலாம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய். யோவான் 16 அதிகாரம் 32 வசனம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனால் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். பிதா என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். கூட இருந்த சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஒருவரும் கூட இருக்கவில்லை. ஆனால் வேதம் இது நடைபெறுவதற்கு முன்பாகவே சொன்ன காரியம், நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி சொன்னவர் தான் இந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தையில நாம் அறிந்திருக்கிற 4ஆம் வார்த்தையிலே தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கதறுகிறார். தனித்திருக்க மாட்டேன் என்று சொன்னவர் கதறுகிறார். பாவம், மனுக்குலத்தினுடைய பாவம், இருள் என்ற போவை தேவன் மேல் வந்தபொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தபொழுது தான் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை அறிந்திருந்தார். அதற்கு முன்பான கெத்செமனே தோட்டத்திலே போய் அந்த தோட்டத்திலே செபித்த பொழுது சொன்ன காரியம், பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய சித்தம் தான் செய்யணும், பிதாவினுடைய சித்தம் செய்யறது தான் எனக்கு போஜனம் என்றே சொன்னவர். சாப்பாடு பற்றி கவலைப்படல. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை, நமக்கு இயேசு என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா? அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? பிரச்சனைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், பாடுகள், நிந்தைகள் வந்தபொழுது எல்லாவற்றையும் நாம் என்ன சொல்கிறோம்? வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாக விசுவாசிகளாகிய நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் நமக்கு தேவைதான். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லிட்டு போனாரு. பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான். ஆனால் பாடுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பாடுகள் வரும்பொழுதுதான் ஆளுகையும் நமக்கு வரும். நமக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம், அந்த அதிகாரத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்றதில்ல, ஒரு காரியத்தை விட்டுடுறோம், நம்புறதில்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு எலிசாவோ சொன்னது போல, அவர்களோடு இருக்கிற பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்ன பொழுது அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. அது ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலருக்கு மாத்திரம் இல்லை, போதகர்கள் மாத்திரம் இல்லை, விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை தான் பிதாவினிடத்திலே தேவன் வைத்திருந்தார், ஆண்டவராகிய இயேசு வைத்திருந்தார். எந்த இடத்திலும் ஆண்டவர் தனியா இருந்ததே கிடையாது. பிதா 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 என்றுதான் அநேக வசனங்களை நான் சொல்ல முடியும். யோவான் 10:30 நாம் வாசிக்கும் பொழுது, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.
அப்ப இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு. அப்படி யோவான் 14:19 வாசத்தில் வாசிக்கும் பொழுது, என்னை கண்டவன் என் பிதாவையும் கண்டான் என்று சொல்கிறார். தனித்து எங்குமே காணப்படவில்லை. இயேசு யோவான் 16:28 வாசிக்கும் பொழுது, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன், மறுபடியுமாய் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். மரிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், தான் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார், எந்த இடத்திற்கு தான் போக போகிறோம் என்பதையும் அறிந்திருந்தார். விசுவாசிகளாகிய நாம், இயேசுவை அறிந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் கடந்து போய் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய நிலைமையை சற்று யோசித்து பார்க்கலாம். நம்மை சூழ்ந்து இருக்கிறதான காரியங்கள் வந்த பொழுது நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது? வேதம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்று கிடந்தோம் ஒரு நாளிலே. யார் நம்மை விடுவிக்க முடியும்? அழிந்து போகிறோமே, பாவத்தோடு கூட சாபத்துக்கு நேராய் நித்திய ஜீவனை இழந்து போகிறோமே. நான் போகிற வழியும் அறியோம், நாம் செய்கிறதான காரியத்தை அறியோம். ஐயோ, பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று கதறின நாட்கள் உண்டு. ஆனால் இலவசமாய் இயேசு நம்மை ரட்சித்தார். நாம் ஒரு பிரயாசமும் படல. எந்த பிரயாசப்பட்டோம்? சபைக்கு வர்றோம், அவ்வளவுதான். இயேசுவின் சத்தியத்தை கேட்டோம், அதுதான். நீ விசுவாசித்தால், நம்பினால், அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நீ விசுவாசித்தால், எங்கிருந்து ஆண்டவர் வந்தாரோ அதே இடத்துக்கு தன்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் முடித்து விட்டார். மனுக்குலத்திற்காக பிதாவானவர் போட்ட அத்தனை திட்டத்தையும் இயேசு செய்து முடித்தார். ஒன்று கூட பாக்கி இல்லை. கடைசியா ஒரு சின்ன பிரேயர் தான் சொல்றார் ஆண்டவர். என்ன? பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். இட்ஸ் a prayer. திருப்பியும் முதல் வசனத்திலே பிதா என்று ஆரம்பித்து ஐக்கியமாய் இருந்ததான காரியம் 2, 3, 4, 5, 6 வசனம் வரை ஐக்கியமே பளைந்து விட்டது. மறுபடியுமாய் இந்த 7வது வசனத்திலே மறுபடியும் ரீயூனியன். அங்க திரும்பவும் பிதா என்கிறதான எல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த பிதா என்கிற ஐக்கியத்துக்கு மறுபடியும் வருகிறார். பிதா என்று அழைத்த மாத்திரத்தில் தான் பிதாவினிடத்திலே தன் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. அநேக நாட்களில் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் நினைச்சது உண்டு. ஆனால் இயேசுவை என்னைக்கு விசுவாசித்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த அடிச்சுவடியிலே நடக்க ஆரம்பித்தனோ, இந்த விசுவாச யாத்திரையை ஓட ஆரம்பித்தனோ, இந்த சபைக்குள்ளே வந்து என்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தை பெற ஆரம்பித்தனோ, அந்த நாளிலிருந்து விசுவாசம் வளர்ந்து கொண்டு தான் போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. நீங்க நிப்பு பேசுவேன்னு கூட நான் நினைக்கல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கை இயேசு அதுதான் விரும்புகிறார். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. நீதியின் மேல் நீதி செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. அதை விட்டு இன்னும் குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்போமே ஆனால், அன்றைக்கு எலிசா சொன்னது போலதான், கர்த்தர் தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்கள், இல்லைனால் உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன காரியம் இருக்குதோ அதை நீங்க தான் அறிவீங்க, அதை பண்பற்றுங்க. எந்த மட்டும் 2 மனசுல இருப்பீங்க. இயேசு 2 மனசுல இல்லவே இல்லை. பிதாவின் சித்தத்தை முழுவதுமாய் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட நோ என்று சொல்லவே இல்லை. எல்லா காரியம் பிதா என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தை. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். தோட்டக்காரர் முக்கியமா? எப்பவும் பிதாவையே கனப்படுத்தினவராய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை கனப்படுத்தினவர்களாய் காணப்படுகிறோமா? அநேக காரிய நேரங்களிலே நாம் இயேசுவை கனவீனப்படுத்தினவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தடுமாறி போகிறது.
வேதம் சொல்கிறது, நம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரிந்தும் பற்றி கொண்டிருப்போமே ஆனால் நாமே அவரிடத்தில் ஜீவனுள்ளவர்களாக இருப்போம் என்று. முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் முடிவு பரியந்தும் இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே நமக்கு முன்பாக சென்றதான பரிசுத்தவான்களை, நமக்கு முன்பாக கடந்து சென்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய், பிதாவின் சித்தத்தையே செய்தவராய் இந்த பூமியிலே தன்னையே ஒப்பு கொடுத்து சகல காரியத்தும் பிதாவுக்கு ஏற்றபடி செய்து கடைசியாக தன்னுடைய ஆவியையும் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து கடந்து சென்றார். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், கஷ்டப்படுற வியாதி பலவீனப்பட்டு டாக்டருங்க சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், மரணத்திறன் வாய்த்து கடைசி நேரம் விஷயம் இருக்குது. கடைசி நேரம் இருக்கும்போது என்ன சொல்கிறோம், நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. அது வரைக்கும் தெரியாது இல்லை, மற்றவங்க சொல்லும்போது தான் ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணணும். ஆனால் விசுவாசிகளே, நாம் முன்பாகவே நம்மை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தினவர்களாய் தேவ சித்தத்திற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நடைபெறுகிறதா என்பதை அறிந்தவர்களாய் எப்பொழுதும் தேவ சித்தத்தையே செய்து கொண்டே இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் நம்முடைய பாதை விட்டு விலகவே மாட்டோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த வேதனைகளான காரியங்கள் வந்தாலும் சரி, எந்த தடுப்பு வந்தாலும் சரி, நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற ஒரு அருமையான பிதாவின் சித்தத்தை செய்ததான இயேசு நம்மையும் அந்த வழியிலே நடத்துவார் என்று விசுவாசித்து நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே,